அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நிறைய பேருக்கு எப்படி ஒரு ராசி பலன் பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய ராசி மீன ராசியில் பிறந்திருப்பாங்க, இல்லை கும்ப ராசியினுடைய கடைசியில் பிறந்திருப்பாங்க நிறைய பேர். இவங்களுக்கு இன்றைக்கி என்ன ராசி போயிட்டுருக்கோம், எனக்கு சார் கேது தசை போயிட்டுருக்கு சார். யாருக்கு? கும்ப ராசிக்கும் மீன ராசியில் பிறந்தவளுக்கும் எனக்கு கேது தசை போயிட்டுருக்கு சார். அப்படின்னா எங்கே போகும்? இல்லை சார் எனக்கு சுக்கிர தசை போகுது சார், எனக்கு சூரிய தசை போகுது சார், இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சூரிய தசை. அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய தசை, முக்கியமாக கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை இப்போ தான் சார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்சய ராசின்னு சொல்லுவோம். இதை அட்சய ராசி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஷ ராசியாக செல்லும். மேஷ ராசியாக செல்லும். இப்போ மேஷ ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருடைய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எதை வச்சு பார்க்குறது ராசி பலனை? எல்லாமே ஏன்னா பிறக்கும்போது என்னுடைய ராசி மீனராசி, ஆனால் எப்போ எனக்கு கேது தசை போயிட்டுருக்கு சார், எனக்கு சுக்கிர தசை போயிட்டுருக்கு, எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுடைய நகர்வு, உங்களுடைய அட்சய ராசின்னு உங்களுடைய நிலை இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கடந்து வந்துட்டுருப்பீங்க. அங்கேருந்து கடந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு வந்துட்டுருப்பீங்க. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்களா சார்? இல்லை, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு தான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சாஃப்ட்வேர் அட்சய லக்ன பദ്ധதின்னு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏஆர்பின்னு இருக்கும், அட்சய ராசி அப்படின்னு இருக்கும். அது எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் பலன் பார்க்கலாம் ஈஸியாக. உங்களுடைய நகர்வு ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி எல்லாமே அக்யூரேட்டாக தேவைப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக பலன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். இப்போ அட்சய ராசி உங்களுக்கு மேஷ ராசியாக செல்கிறது, எனக்கு அட்சய லக்னம் மேஷ லக்னமாக செல்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு, சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு. இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவங்களுக்கு எல்லாமே மேஷ ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு என்ன பலன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் விட்டு இடம் நகருவதற்கு உண்டான விஷயங்கள் இருக்கான்னா இருக்குது. ஓகேங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க, இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து விற்றுட்டு நீங்கள் ஏதாவது இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான தன்மைகள் அப்படின்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இல்லை நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு சாதகமான டைம் தான் இந்த காலகட்டத்தில். நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் ஒரு லக்னம், உங்களுடைய லக்னம், நீங்கள்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது சரியாக இருக்கும், இது சரியான நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வீட்டை விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த வருட காலத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு உண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருந்தாலும் சரி, அட்சய ராசியாக இருந்தாலும் சரி, இதை வச்சு நீங்கள் பலனை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். உங்களுடைய ஏஎல்பி லக்னமோ அட்சய ராசியோ இப்போ ரிஷப ராசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஸ்திரமாக இருப்பதற்கு உண்டான தன்மைன்னு இருக்குது. அப்போது இப்போ ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க, டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பதற்கு உண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் அட்சய ராசி ரிஷப ராசியாகவோ ஏஎல்பி லக்னம்
ரிஷபராசியாக இருப்பவர்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மைகள்லாம் பிரம்மாண்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை, இது எல்லாமே ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னமாகவோ அட்சய ராசியாகவோ செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நம்ம அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்த நிறைய அப்ளை பண்ணால் கூட எனக்கு சாதகமாகவே இல்லை சார், வேலையில் வந்து ஒரு 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 மாற்றம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வே இந்த காலகட்டத்தில் இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லாத ஒரு நிகழ்வு இது வரைக்கும் இருந்ததுன்னாவே உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இப்போ வந்திருக்குன்னு தான். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடுவதற்குண்டான தன்மை, வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. நன்றி. அடுத்த கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் அட்சய ராசி வந்து கடக ராசியாக வருவது அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டம் இது வரைக்கும் வந்து நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த நிகழ்வு எல்லாமே மாறி இன்றைக்கி சுமூகமான உறவு அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும். ஒரு லாக் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் இது வரைக்கும். ஓகேங்க, உடல்நிலை ரீதியாகவும் சரி, வேலை மாற்றம் அடைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சாலும் சரி, இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருப்பதற்குண்டான காலகட்டம் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து சாதகமான டைம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து சிம்ம லக்னம் அட்சய ராசி அட்சய லக்னம். சிம்ம லக்னமாகுவதற்கு மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அவங்க பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். கணவன் மனைவி, அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பேச்சு, ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் கவனமாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையும் ஸ்மூத்தாக ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், யாருக்கெல்லாம் சுக்கிரதசை போதோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ ஓகேங்களா? சுக்கிரதசை யாருக்கு போதோ, யாருக்கெல்லாம் வந்து கேது தசை போதோ அவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எங்கே அட்சய ராசி சிம்ம ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக லாபம் ஏற்படுவதற்குண்டான தன்மை, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுவதற்குண்டான தன்மை எல்லாமே சாதகமாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவுநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய எண்ண மாற்றமே நிறைய இருக்கும். ஓகேங்களா? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் போவதற்குண்டான தன்மை எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது அட்சய லக்னம் அட்சய ராசி உங்களுக்கு வந்து கன்னியா ராசியாக அட்சய ராசியாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உண்டான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் அழுத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும். ஆனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா சாதகமாக இருக்குது. ஆனால் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இந்த வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இந்த காலகட்டத்தில் காமிக்கும்னு சொல்லலாம். அடுத்தது லக்னம் வந்து உங்களுடைய லக்னம் வந்து
துலா லக்னம் ஏஎல்பி லக்னம், துலா ராசி அக்ஷய ராசி, இந்த மாதிரி செல்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய தன்மை அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் துலா லக்னம், யாராவது காம்படிஷன் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் குழப்பமான மனோநிலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வந்து இந்த கடன் ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குது. மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அக்ஷய லக்னம் அக்ஷய ராசி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நீங்கள் பழைய வீடை விட்டுட்டு புதுசாக வீடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த வீடு கூட வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மனசு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையை மாற்றலாமா அப்படின்ற நிகழ்வை காமிக்கும். அவசரப்பட்டு வேலையை மட்டும் மாற்றாதீங்க, ஓகேங்களா. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணி வேலையை மாற்றிடாதீங்க, ஓகேங்களா. உங்கள் மனசு சொல்லுதுன்னு மாற்றாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா நீங்கள் போகலாம், ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நீங்கள் ஏரியா விட்டு ஏரியா மாறுவதற்கு உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு பை டிஃபால்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எதிரி யாருன்னு நீங்கள் தான், ஓகேங்களா. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம், அக்ஷய ராசி வந்து தனுசு ராசி இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற நிகழ்வு எல்லாமே ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை எல்லாமே இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்த லக்னம் வந்து உங்களுக்கு மகர லக்னம் ஏஎல்பி லக்னம், அக்ஷய ராசி மகர ராசியாக செல்பவர்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இப்போ வந்து வேலை மாற்றம் வந்து அதன் மூலமாக வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருந்தால் கூட கொஞ்சம் அது ப்ரெஷராக தான் இருக்கும். ப்ரெஷரான வேலை தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, அவசரப்பட்டு வாயை விட்டுறாதீங்க, ஓகேங்களா. அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம், ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம். அதே மாதிரி அக்ஷய ராசி வந்து கும்ப ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை. எனக்கு குலதெய்வமே தெரியல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு உண்டான தன்மை எல்லாமே வந்திருக்கு, உங்களுக்கு சாதகமான தன்மையை வந்திருக்கு. உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இந்த நிகழ்வுகள் உங்களை மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் அப்படின்ற நிகழ்வெல்லாம் இருக்கும். ஆனால் மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஒரு குழப்பமான மனோநிலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதற்கு உண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ மீன லக்னம் ஏஎல்பி லக்னம் அக்ஷய ராசி மீன ராசியாக செல்பவர்களுக்கு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வீடு வண்டி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இந்த காலகட்டம் வந்து வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குது. வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் வருவதற்கு உண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் பெரிய முயற்சிகள் பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேலை மாறும்
வேலை மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது குரு பயிற்சிகள் வந்து என்ன முக்கியமாக நிகழ்வை நடத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு மீடியா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு உண்டான தன்மையை கொடுக்கும் அப்படின்ற நிகழ்வை நம்ம பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.